வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாளியில் தர்ஷன் அவங்க பண்ண வாழைத்தண்டு கலோட்டி கெபாப் வித் தவா உல்டா பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நாம் அந்த கலோட்டி கெபாப் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 1 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த நார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ராஜ்மாவை நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டிங்கனாலே இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். இதில் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி இருந்ததுன்னா அது நீங்கள் ரசம் அப்படி இல்லைனா சூப் ஏதாவது வைக்கும் போது கலந்துக்கோங்க. இந்த கெபாப் பண்ணும்போது இந்த தண்ணி எக்ஸஸாக எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா உங்களோட அந்த கெபாப்க்கு பண்ண போகிற அந்த மாவு ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ இந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு தனியாக ஒரு மிக்சியில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் எடுத்தாச்சு. அடுத்து கலோட்டி மசாலா பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்பாசி, 2 கருப்பு ஏலக்காய், 3 பச்சை ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சின்னதாக 2 துண்டு பட்டை, 1 ஜாதிபத்திரி, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டளவுக்கு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன், 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச ரோஸோட இதழ்கள் எடுத்திருக்கேன். அண்ட் நேத்தி போட்ட கலோட்டி கெபாபில் நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எல்லா ஸ்பைசஸுமே யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் கம்மியான ஸ்பைசஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நேத்தி போட்ட அந்த ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த ரெசிபி செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே சாப் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து 4 முந்திரி, ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, 6 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அண்ட் 1 பச்சை மிளகாய். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த மசாலா அரைக்கும் போது மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருப்போல, எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பச்சை மிளகாய் விட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே அந்த மிக்சியில் காய்கறிலாம் வேக வச்சுருந்தோம்ல அதோடு சேர்த்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கேவ்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். லக்னோய் டிஷ்ஷில் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கணும். ஸோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேவ்ரா வாட்டர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக கலோட்டி மசாலாவுக்கு எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். அதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஒருவேளை நீங்கள் வேக வச்ச காயிலெலாம் இருக்க தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாகிடும், உங்களால் கெபாப் பண்ணவே முடியாது. தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தந்தூர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பிளேட் வச்சுட்டேன். இந்த தட்டில் நல்லா சுட்ட தேங்காவோட ஓடு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு டக்குன்னு மூடிடுங்க. ஸோ அந்த ஸ்மோக் எல்லாம் அந்த கெபாப் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இது அப்படியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கெபாப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அண்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்லாம் நல்லா சுட்டதுக்கப்புறமேட்டு நம்ம கெபாப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க, டீப் ஃப்ரை இதுக்கு பண்ணக்கூடாது. அண்ட் உங்களோட மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைட் குக் ஆனவுடனே இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். கெபாப் தொட்டு பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ திருப்பும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்புங்க, இல்லைனா 2ஆக உடஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம கெபாப் எல்லாமே ரெடியாகிடுச்சு. தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து தவா உல்டா பரோட்டா ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கேவ்ரா வாட்டர், ஒரு 10 அளவுக்கு குங்குமப்பூ, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தவா உல்டா பராத்தா அப்படின்னு ஒரு நவாபி ரெசிபி இருக்குது. அதுக்கு நம்ம சப்பாத்திக்கு மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு ஒரு கடாயை அடுப்பில் திருப்பி வச்சு அது மேலே அந்த பராத்தாவை சுட்டு எடுப்பாங்க. ஸோ அந்த ரெசிப்பியை லைட்டாக மாடிஃபை பண்ணி தான் தர்ஷன் பரோட்டா மாதிரி பண்ணியிருந்தாங்க.
அண்ட் நம்ம ஒரு அச்சு முறுக்கு ஸ்டைலும் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்லா இந்த மாதிரி லேயராக ஒட்டியிருக்கும். அப்போ தான் உங்களுடைய மாவு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது பேனில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடாக இருக்க எண்ணெயில் இந்த அச்சை வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவில் ஒரு 90% அளவுக்கு டிப் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முறுக்கு வந்து அச்சிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஒரு 90% மட்டும் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் கழித்து ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் நான்ஸ்டிக்கில் இருக்க அச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அது ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து ரெகுலராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 20 செகண்ட் கழித்து நீங்கள் எடுத்து விட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். முறுக்கு ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் எடுக்க முடியாது, உடஞ்சிரும். ஸோ அது லைட்டாக அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி அந்த குச்சை சுற்றி சுற்றி ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட அச்சு முறுக்கு இப்போ ரெடி ஆகிடும். நீங்கள் இதே ரெசிப்பியை அப்படியே வந்து அரிசி மாவு அண்ட் தேங்காய் பாலில் பண்ணிங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த அச்சு முறுக்கு கிடைச்சிரும். இப்போ 2 சைடுமே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் மாறினவுடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அடுத்து க்ரீன் சட்னி பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் புதினா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய், 3 பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா நம்மளோட க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடும். இப்போ பிளேட் பண்ணிடலாம். பிளேட்டில் ஃபஸ்ட்டு உல்ட்டா தவா பரோட்டா வச்சிடலாம். மேலே வந்து நம்ம பண்ண அந்த வாழைத்தண்டு கெபாப் அண்ட் க்ரீன் சட்னி வச்சிடலாம். நல்லா கெபாப் செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிறிஸ்பியான அந்த பரோட்டாவோடு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.